கத்தாரில் நானும் ஃப்ரெண்டும் ஷாப்பிங் போகலான்னு கிளம்பியாச்சு. எப்பயுமே நாங்கள் ஷாப்பிங் போகிறப்போ எதையாவது ஒன்று வித்தியாசமாக பார்ப்போம். என்னடி இது? நாங்கள் பார்த்தது தான் இந்த ஸ்வீட் கார்ன் ஐஸ்கிரீம். இப்போ இது தாங்க வைரலாக போய்கிட்டு இருக்கு. வெளியில் வந்து ஸ்வீட் கார்ன் மாதிரி வேஃபர் கொடுத்துருப்பாங்களாம். உள்ளார வந்து நார்மலான வெனிலா ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். நேரில் இப்போ தான் பார்க்குறேன். நல்லா தான் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வச்சாச்சு. அடுத்து இந்த பக்கம் வந்து பார்த்தா கத்திரிக்காயெல்லாம் ஊறுக்காய் வச்சுருந்தாங்க. அடுத்து ஆப்பிளில் கூட ஊறுக்காய் வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். பால் வாங்குறதுக்கு தான் வந்திருந்தேன். எண்ணத்தை பார்த்து வாங்கிட்டு இருக்கேன்னு தானே பார்க்குறீங்க. கத்தார் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இதுக்கு கூட எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து காய்கறி வாங்கலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஆஸ் யூஷுவல் நம்ம ஊரில் வாங்குற மாதிரியே தான். வெண்டைக்காவை உடச்சி பார்த்து வாங்குறது, தேங்காவை ஆட்டி பார்த்து வாங்குறதுன்ட்டு தக்காளியை நசுக்கி பார்த்து வாங்கணும். ஒன்றா பார்த்து வாங்க ஆரம்பித்தேன். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் என் ஹைட்டுக்கு இருக்கும் போல். கத்தாரில் மேக்ஸிமம் இந்தியாவிலேருந்து வர வெஜிடபிள் தான் விலை ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம ஊர் காசில் பார்த்தா 250 ரூபாய்க்கு மேலே தான் கிலோவே ஆரம்பிக்கும். இப்போ எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக பில்லை போட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த ரமதான் டைமில் மட்டும் என்ன ஆனாலும் சரி வெயிட் லாஸில் மட்டும் இருக்கவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டேன்.